தேவேந்திரனுக்கு தான் கொடுத்த வரத்திற்காக எரிகடன்றான கோடாரி கொண்டவன் தன் உருவு திருத்திட்டான் உலகேழும் அருள அப்படின்னா, எரிகடன்று எரிகின்ற கனல் போல இருக்கின்ற கோடாரி கொண்ட சிவபெருமான் தன் உருவத்தை மாற்றி அருளினார். இதுதான் இந்திரன் கேட்ட வரமே. சிவபெருமானை போலவே ஒரு மகனை தர வேண்டும் அப்படின்றது தான் இந்திரனுடைய வரம். இதை தான் சிவபெருமானை முருகரா வந்து தோன்றினார் இந்த உலகு ஏழும் அருளன்னு புலவர் ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாரு. ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ அழகான பாடலை எவ்வளோ மோசமாக பொருள் தர முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக அதோ இந்த ஜென்மெல்லாம் பொருள் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அறிவீனமாக இருக்கிறவங்களால தான் இந்த அளவுக்கு பொருளெல்லாம் தர முடியும். இதில் தமிழ்னு மாரடிக்கிறாங்க. தமிழை ஒழுங்காகவே படிக்க தெரில, தமிழை புரிஞ்சிக்கவும் தெரில. ஆனால் இதையும் கேட்டு நம்ம மக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்க. இதற்கான காரணம் நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய வரலாறு, உண்மையான தமிழ் என்னன்னு யாருமே படிக்கிறதில்ல. யாரோ இந்த மாதிரி சிலதுங்க சொல்லிச்சுங்கன்னு இவங்க சொல்கிறத நம்பிட்டு அப்படியே ஏற்றிட்டுருக்கோம். இதெல்லாம் முற்றிலுமே தவறானது. படிங்க, போய் தமிழை தெளிவாக படிங்க.